ஒரு பஸ்ஸில் திருட்டு போயிடுது. திருட்டு போன உடனே அவன் அந்த பர்ஸை திருடுனவன் யார் அப்படின்னு உடனே பஸ்ஸை நிறுத்திட்டு தேடி பிடிச்சி பார்க்குறாங்க. திருடனை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அவனை நல்லா சாத்துன்னு சாத்தி அவங்ககிட்ட இருந்து அந்த பர்ஸை பிடுங்கி அவனை பஸ்ஸை விட்டு இறக்கி வெளியேற்றிடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டம், இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு வேறு வழியே இல்லை, அதனால் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப தன்னோட குடும்ப கஷ்டத்தை சொல்லிவிட்டு அழுகுறான். அழுதுட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பர்ஸை திருட்டு கொடுத்தான் பாருங்க, அவன் அந்த பர்ஸை திரும்ப பெற்றுக்கிட்டு போகிற வழியில் ஒரு கோயிலில் போய் உண்டியலுக்குள்ளார ஒரு 1000 ரூபா பணத்தை போட்டு நான் வாங்கின லஞ்ச பணத்தில் கொஞ்சோன்னு அதில் போட்டானான். அந்த லஞ்சம் வாங்கினவனோட பர்ஸை தான் ஒருத்தன் திருடி இருக்கான். ஆனால் இந்த திருடுனவன் அடி வாங்கிட்டான். இந்த திருடாதவன் என்ன பண்ணால் லஞ்சமாக வாங்கி கொண்டு போய் உண்டியலில் போட்டான். அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்? மனுஷங்கிட்ட மாட்டினதுனால இவனுக்கு தண்டனை, கடவுள்கிட்ட மாட்டினா தண்டனை கிடைக்குமேன்னு அவன் அதில் ஒரு பங்கும் கொடுத்துட்டானான். இந்த கதை எப்படி இருக்குது?